விநாயகர் சதுர்த்தி அப்படின்ன உடனே எனக்கு கமல்ஹாசன் கனெக்ஷன் என்ன ஞாபகம் வருதுன்னா, முதல்ல வந்து மூன்றாம் பிறை படத்தில் வந்து அந்த மரத்துக்கு கீழே ஒரு ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். அவர் அந்த பக்கம் போகிறப்பெல்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டார். அவர் பாட்டுக்கு போயிட்டு இருப்பார். பெருசாக சாமி கும்பிட்ற ஆள் மாதிரி அவரை காமிக்க மாட்டாங்க. பட் ஸ்ரீதேவி காணா போன உடனே அவர் எல்லா பக்கமும் ஓடுவார். ஓடி தேடி பார்ப்பாரு, கிடைக்கலன்னு உடனே அந்த பிள்ளையார் சிலைக்கு முன்னாடி நின்று அவர் அப்படி முட்டி போட்டு ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு போவார். அவ்வளோதான், அந்த ஒரே ஷாட்டு பிரமாதமாக இருக்கும். அதிலே எல்லா உணர்வுகளும் வந்துடும். எப்படியாவது காப்பாத்திரு அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு காட்சி, பியூட்டிஃபுல்லான ஒரு சீனு, வசனமே இல்லாமல் பாலு மகேந்திரா அதை எடுத்திருப்பார். விநாயகர் சதுர்த்தின்னு ஒன்று முதல்ல நினைவுக்கு வருது அந்த சீன் தான். ரெண்டாவதா நினைவுக்கு வருவது என்னன்னு பார்த்தோம்னா, இவர் வந்து முறைப்படி பரதநாட்டியம், குச்சிப்புடி, கதகளி, கதக்கு எல்லாமே கற்றுக்கிட்ட ஒரு பரதநாட்டிய கலைஞர். அதை பாரத நாட்டியமாக மாற்றணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கலைஞர் தான் சலங்கை ஒலி கதாநாயகன் பாலு. அவர் என்னன்னா சினிமாவில் வந்து கொரியோகிராஃபராக அசிஸ்டண்ட்டாக சேருவார். அங்கே அவர் நினைக்கிறபடி ஆட முடியாது. அங்கே வந்து வேற மாதிரி அந்த வான் போலே வண்ணம் வந்து அந்த பாட்டுக்கு வந்து வேற மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி வரும். அப்போ அவருக்கு என்னடா இந்த மாதிரி ஆடிட்டோமே அப்படின்னு அவருக்கு ஒரு கோபம். அந்த பாட்டு முடிஞ்ச உடனே ஒரு பெரிய விநாயகர் சிலை இருக்கும். அதுக்கு முன்னாடி தன்னோட கோபத்தை கொட்டி தீர்ப்பார். அதை டான்ஸ் மூலமாக காமிப்பாங்க. அந்த ஜெய் கணேஷன் ஒரு 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 இது ஒரு பாட்டு பின்னாடி போயிட்டு இருக்கும். இவர் பயங்கரமாக வெறி கொண்டு ஆடுவார். ஸோ அந்த டான்ஸ் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. வேலு நாயக்கரை டக்குன்னு வயசானவராக காமிக்கணும் அப்படிங்கிறப்ப அதுக்கு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணியிருப்பார். என்னன்னா, முதல்ல சாதாரணமாக இருப்பார், கொஞ்சம் கொஞ்சமாக ஏஜ் இதுவாகும்ல. அப்போ அந்த கணபதி பாப்பா மோரியான்னு சொல்லி அந்த கணபதி சிலை, இவர் வந்து இந்த மேலேருந்து பணத்தை போடுறது, அதெல்லாம் வந்து நாயகன் படத்தில் ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அந்த கணபதி பாப்பா மோரியான்னு அங்கே பாம்பேயில் வந்து இந்த கணபதி ஊர்வலங்கள்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பங்கு வகிக்கும். சுதந்திர போராட்ட காலத்திலேயே இந்த விநாயகர் ஊர்வலத்தெல்லாம் ஏன் ஏற்படுத்தினாங்கன்னா, பாலகங்காதர திலகர் தான் ஏற்படுத்தினார். அதாவது பிரிட்டிஷ் அந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நம்ம ஆட்களெல்லாம் ஒன்று சேர்க்கணுங்கிறதுக்கு தான் அந்த விநாயகர் ஊர்வலம்ங்கிறதே வந்தது. அந்த விநாயகர் விசர்ஜனம், அந்த விநாயகர் கும்பிட்ட அந்த உருவத்தை வந்து கடலில் கரைக்கிறது, ஆற்றுல கரைக்கிறது, குளத்தில் கரைக்கிறதுங்கிற அந்த அந்த ஒரு இது ஏற்பட்டது இந்த நம்ம மக்களை ஒன்று சேர்க்கறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம்தான். அது வந்து நாயகன் படத்தில் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அவர் அப்படியே பணத்தை போடுவார், அவங்கெல்லாம் எடுப்பாங்கங்கிற மாதிரி அவர் எடுத்தோடனே அந்த ஓல்டு கெட்டப்பில் அப்படி தான் காமிப்பாங்க.